அவங்க என்னன்னா இறந்த பிறகு மனுஷன் உடம்ப துண்டு துண்டா வெட்டி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் போடுறாங்க. ஒரு சைடு என்னன்னா அதே மனித உடலை இறந்த பிறகு கண்ணாடி பேழையில வச்சு தாங்கள் இருக்க வீட்டிலேயே வச்சு பத்திரமா பாதுகாக்கிறாங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போறோம். இறுதி சடங்கு. மனிதன் இறந்த பிறகு அவனுடைய இறுதி சடங்கை வெவ்வேறு நாட்டு மக்கள், வெவ்வேறு இனம், மதம், சமூக மக்கள் என்ன மாதிரி இறுதி சடங்கு, மனிதனோட இறுதி சடங்கை செய்யறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிறிஸ்டி. இறந்த பிறகு மனித உடல்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமா இறுதி சடங்கு செய்யப்படுது. அவர்களுடைய இனம், மதம், சமூகம் அதுக்கு தக்கவாறு அந்த இறுதி சடங்கு மாறுபடும். சீன கட்டுப்பாட்டில் இருக்கும் திபெத் பிராந்தியத்தில் பௌத்தர்கள் இன மக்கள், பௌத்தர்கள் அவங்க இறந்த பிறகு அந்த உடலை புதைக்கிறதோ எரிக்கிறதோ கிடையாது. அவங்க அந்த உடம்பை துண்டு துண்டா வெட்டி அதை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் போட்டுதாங்க. இப்படி அவங்க போட்டதுனால அந்த ஆன்மா சொர்க்கத்தை சென்றடையும் அப்படின்னு அவங்க இதை நினைக்கிறாங்க. அது போலவே நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து இந்த நாட்டில் உள்ள மக்கள் அவங்க இறந்த பிறகு அந்த உடம்ப ஒரு சவப்பெட்டியில வச்சு அதை ஓடுற ஆத்துல விட்டுறதாங்க. அது அந்த சவப்பெட்டி கடலை போய் சென்றடைஞ்சதும் அவங்க ஓகே, கடவுள்கிட்ட நம்ம திருப்பி கொடுத்தாச்சு, அவர் கொடுத்த உடலை உயிரை கடவுளுக்கே திருப்பி கொடுத்தாச்சு, அதாவது வாங்கின கடன் மாதிரி, பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுப்போம், அது மாதிரி அவங்க ஆத்துல விட்டு அந்த சவப்பெட்டி கடலை போய் சேர்ந்ததும் கடவுள்கிட்ட நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு கருதுறாங்க. அதே போல தென்கொரியாவை எடுத்துட்டீங்கன்னா அந்த இறந்த பிறகு அந்த மனித உடல் எரிக்கப்படுது. எரிக்கப்பட்ட பிறகு அந்த சாம்பலை அவங்க எடுத்து அது கூட நீல கலர், ப்ளூ கலர், பிளாக் அண்ட் இளஞ்சிவப்பு இந்த மாதிரி கலர்கள் அந்த சாம்பல் கூட சேர்த்து சின்ன அந்த பாசி ஊசி அந்த மாதிரி செஞ்சு அதை அவங்களுடைய கலாச்சாரப்படி ஒரு கலசத்துல வச்சு அதை வழிபடுறாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள தின்குயான் மக்கள் இறந்த பிறகு அந்த இறந்த டெட் பாடிக்கு அவங்களுக்கு பிடித்தமான ஆடையை அணிவித்து ஒரு நாற்காலியில உட்கார வச்சு அவங்க வாயில புகஞ்சிட்டு இருக்க சிகரெட்டை வைக்கிறாங்க. இந்த மாதிரி இது சில நாட்கள், ஒரு பர்டிகுலர் நாட்கள் கழித்து அதுக்கு பிறகு அவங்களை எடுத்து மறுபடி அடக்கம் பண்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தோனேசியாவில் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் சமூகத்தினர் இறந்த பிறகு அந்த மனித உடலை எடுத்து ஒரு அழகான கண்ணாடி பேழையில வச்சு அதை தாங்கள் இருக்க வீட்டிலே ஒரு ரூம்ல அழகா பத்திரமா பாதுகாக்காங்க. அது மட்டும் இல்லாம மடகாஸ்கர் தீவில் உள்ள மலகாசி மக்கள் தாங்கள் உறவினர்கள் இறந்த பிறகு அந்த உடம்பை புதைக்கிறாங்க. புதைச்சி ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு மறுபடியும் அந்த உடம்பை தோண்டி எடுத்து அந்த எலும்பு கூட எடுத்து அந்த எலும்பு கூடல ஃபுல்லா துணியெல்லாம் சுத்தி அந்த இறந்தவங்களுக்கு பிடித்தமான ட்ரெஸ்ஸை மறுபடியும் அதுக்கு மேல போட்டு அதுல அவங்களோட பேரை எழுதி அதை ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க. அதை ஊர்வலமா எடுத்துட்டு போய் ஆடி பாடி கொண்டாடி அதுக்கு அப்புறம் அதே இடத்துல ஏற்கனவே புதைச்சா அதே இடத்துல மறுபடியும் புதைக்கிறாங்க. இந்த மாதிரி இறுதி சடங்குகள் ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய இனம், மதம், சமூகம் அதுக்கு தக்கவாறு அது மாறுபடுது. இந்த வீடியோல நீங்க இவங்க பண்ணது ரொம்ப ஆச்சரியமா இருக்க, விசித்திரமா இருக்க, இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு எந்த ஒரு இறுதி சடங்கு நீங்க நினைக்கீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.